சரி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரால் அனுப்புனான்ல, ஏன் அனுப்புனா? ஒரு விஷயத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும்ல. ஆடு மாடுகளை எல்லாம் படைத்திருக்கிறான், நமக்கு அருளாக படைத்திருக்கிறான் என்ற என்ன அர்த்தம்? அந்த ஆடு மாடுகளை நம்ம என்ன செய்யலாம்? பால் கறந்து குடிக்கலாம், அறுத்து சாப்பிடலாம், அந்த தோள்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதுல வாகனமாக பயன்படுத்துவதா இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த மாதிரி நம்முடைய நன்மைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கான்னு விளங்குறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில அந்த ஒருவர் மட்டும் பிடிச்சி நீ தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அனுப்புறான்னு சொன்னா எதுக்கு அனுப்புறான்? அல்லாஹ்வே இதை சொல்றான். என்ன சொல்றான்? எந்த தூதரை நம்ம அனுப்பினாலும் எதுக்கு அனுப்புறோம் என்று சொன்னால் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படணும். அல்லாஹ் வந்து ரசூல் அனுப்புற நோக்கம் என்ன? கொண்டாடுவதற்கு இல்ல, புகழ்வதற்கு இல்ல, பாராட்டுவதற்கு இல்ல, விழா நடத்துவதற்கு இல்ல. அவர் சொன்னபடி கேள். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தூதரை அனுப்புறான்டா, எதுக்கு அனுப்புறான்? நான் இவரை அனுப்பி இருக்கிறேன், இவர் வழியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், இவர் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். இந்த நோக்கத்திற்கு தான் அவரை தூதரா நியமிச்சமே தவிர எதுக்கு நியமிக்கல? சும்மா பேருக்கு விழா கொண்டாடுவதற்கு நம்ம நியமிக்கவில்லை. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பின நோக்கம் என்னவென்றால் நீங்கள் அவருடைய பேச்சை கேட்கணும், அவருடைய சொல்படி நீங்க நடக்கணும். இப்படி அல்லாஹ் வந்து அந்த தூதரை அனுப்பும் போது அவங்களை விட்டுட்டு நீங்க வேற ஆளை பின்பற்றீங்க. நீங்கள் ஏற்றுக்கிற இஸ்லாம் மார்க்கத்தில் ரெண்டு தானே சொல்றீங்க. ஒரு காஃபிர் இருக்கார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு உங்கள்ட்ட வர்றார், என்ன சொல்லி கொடுப்பீங்க? ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் வந்தால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையும் சொன்ன உடனே முஸ்லிம் ஆயிடுறார். அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், இப்படி சொன்ன உடனே முஸ்லிம் ஆயிடுறார்ல. இந்த ரெண்டு தானே இஸ்லாத்துல வருவதற்கு இருக்கிறது. அப்ப உங்க உள் மனசே சொல்கிறது இந்த ரெண்டு போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் போதும், முஹம்மது ரசூலுல்லாஹ் போதும், அது ரெண்டு தான் இஸ்லாம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அப்ப அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, ரசூல் சொன்னதை கேளுங்க. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அவ்வளவுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உமை யுத்தீர் ரசூல், யார் இந்த முஹம்மது சொல்வதை கேட்டு நடக்கிறானோ ஃபகத் அதா அல்லாஹ், அவன் அல்லாஹ் சொன்னதை கேட்டவனாகிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறானே. இந்த நோக்கத்திற்கு தானங்க அல்லாஹ் ரசூல்மார்கள் அனுப்புறான், அவங்க சொல்ல கேட்டு நடப்பதற்கு தானே சொல்றான். அதான பேசிக். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை ஒருவன் சிந்தித்தாலேயே இந்த ரெண்டை தாண்டி எங்கேயும் போக மாட்டான்.